வணக்கம் நேர்களே. ராகுல் காந்தி அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர் அந்த லெட்டர் எழுதுறதுக்கான காரணம் என்ன, ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், திரு ராகுல் காந்தி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த லெட்டர்ல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு, ஏன் அவர் அந்த லெட்டரை எழுதணும் இந்த நேரம்? 3 மாசத்துக்கு முன்னாடியே அவர் லோக்சபால பேசினார். அந்த லோக்சபால பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, பல அப்போசிஷன் லீடர்ஸ் இதை பற்றி பேசிட்டாங்க. எக்ஸாக்ட் டேட்டா யார் ஓட் போட்டாங்க, ஓட்டர் லிஸ்ட்டையும் அந்த டேட்டாவையும் எங்களுக்கு பப்ளிக் பண்ணுங்க அப்படிங்கிற டேட்டா கொடுத்தாரு. டேட்டாவை லீக் ஓப்பனாக கொடுங்க. அதே மாதிரி இந்த சிசிசிவி ஃபுட்டேஜையும் நீங்கள் வெளில கொடுங்கன்னு. நார்மலி ஷேக்ஸ்பியரோட கோட் இருக்கு, சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன். ஆளுங்கள்ல இருக்கிறவன் சீசருங்கிறது மன்னன், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். அப்போ எலெக்ஷன் கமிஷனை அடுத்த நாளே அதை போட்டுக்கணும். ஒன்று இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அவர் கேட்ட லிஸ்ட்டை கொடுக்கல, அந்த சிசி கேமராவும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் கோர்ட்டுக்கு போய் ரூல்ஸை மாற்றினாங்க. ஒரு 2 மாதமாக அவர் கேட்டு கேட்டு வரலன்னு இந்த லெட்டர் எழுதியிருக்காரு. லெட்டரில் என்ன எழுதியிருக்கிறாருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல பிஜேபி ஏன் சட்டத்தை மாற்றிட்டுன்னு. சட்டத்தில் முன்னாடி என்ன இடம் இருந்ததுன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்போசிஷன் லீடர் ப்ளஸ் பிரைம் மினிஸ்டர் 3 பேரும் டிசைட் பண்ணுறது தான் எலெக்ஷன் கமிஷன் ஹெட். இது ஏன் அப்படி வச்சுருந்தாங்கன்னா, ஒரு ரூலிங் பார்ட்டிலேன்னு ஒருத்தர், ஆப்போசிஷன் பார்ட்டிலேன்னு ஒருத்தர், நியூட்ரலாக ஒருத்தர், அதே ஜட்ஜு நியூட்ரல்னு 3 பேர் 3ஆக வச்சுருந்தாங்க. இவங்க போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, சட்டத்தை மாற்றிட்டு சீஃப் ஜஸ்டிஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு மினிஸ்டர்னு போட்டாங்க. என்ன மினிஸ்டர்னு போடல, ஒரு மினிஸ்டர் போட்டாங்க. ஹோம் மினிஸ்டரை செலக்ட் பண்ணார். அப்போ ஆளும் கட்சியிலேருந்து 2 பேர், ஆப்போசிஷன் லீடர்லேருந்து ஒருத்தர். அப்போ நான் என்ன கேட்டாலும் அது செல்லாது. ஸோ உனக்கு வேணுங்கிற ஆளை நீ போட்டுக்கணும். இதனால தான் சொல்கிறேன், சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன். ஸோ நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை உங்களால் சூஸ் பண்ணிட்டீங்க. அவர் நீங்கள் பல டிபேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் லீடருக்கு நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் கொடுக்கறது, ஆனால் ஆளும் கட்சிக்கு என்ன பேசினாலும் நோட்டீஸ் கொடுக்காம இருந்ததை பல பேர் ஹைலைட் பண்ணாங்க போன லோக்சபா எலெக்ஷனில். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சுது. லோக்சபா எலெக்ஷன் போதே நியூஸ் லாண்ட்ரின்னு ஒரு வெப்சைட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ரிசர்ச் பண்ணி மீரட்டுங்கிற ஊரை அவங்க எடுத்து பயங்கரமாக பல பூத்தில் மட்டும் நிறைய ஓட்டர் லிஸ்ட்டு ஏற்றிருக்காங்கங்கிறத அவங்க சொன்னாங்க. அப்படி ஏற்றினதுனால தான் ராமராய் நடித்த ஒரு கேரக்டர் மீரட்டில் ஜெயிச்சதுன்னு நியூஸ் லாண்ட்ரி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. அவர் பேர் கோவில்து பேர், அவர் நின்று ஜெயிச்சாருன்னு. இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட எஸ்டிமேட் படி மகாராஷ்டிராவில் 9,54,00,000 பேர் தான் இருக்காங்க. அடல்ட்ஸு. இந்த போன லோக்சபாக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனுக்கும் லோக்சபா எலெக்ஷனுக்கும் நீங்கள் 5 வருஷத்தில் 31,00,000 பேரை சேர்த்துருக்கோம். ஸோ 8.98 crores அது 9.29 crores தான் வந்தது. இந்த லோக்சபா முடிஞ்சு அசம்பிளி எலெக்ஷன் வரத்துக்குள்ளேயே 5 மாதத்தில் 41,00,000 பேரை சேர்த்துட்டோம். அது எப்படி சேர்த்தீங்க? அண்டு கவர்மெண்ட்டோட பாப்புலேஷனே 9.54 தான், ஆனால் உன்கிட்ட ஓட்டர் இருக்கிறது 9.7. அது என்ன நியாயம்னு கேட்குறாரு. இது ஒரு நியாயமான கேள்வி. பதில் கிடைச்சதா சார்? பதில் இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ அதுக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி எலெக்ஷன் ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்கள் எல்லா நியூஸ்லேயும் பாருங்கள், எங்கேயுமே கூட்டமே இல்லை. 5 மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, 55% தான் ஓட்டிங் போட்டாங்கன்னு. அடுத்த நாளைக்கு அடுத்தால என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, 65%, 66%, 65, 7-8% ஏற்றிட்டாங்க. இப்போ ரூல்ஸ் என்னென்னா, எலெக்ஷன் கமிஷனில் 5 மணிக்கு பூத்தை மூடிடுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க பூத்தில் க்யூவில் நிற்கிறவங்க தான் ஓட்டு போடணும். ஆமாம், ரைட்டா? இப்போ ஒரு பூத்துலேயும் 600 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா, ஒரு பூட்டு ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம் இருக்குன்னா கூட
600 பேர் போடுறதுக்கு பல மணி நேரம் ஆகணும். ஆ. இப்ப என்னோட சந்தேகம் இங்க என்ன வருதுன்னா சார் இது 600 ஆ. நிமிஷம் ஆகும். ம். 600 நிமிஷம்னா 10 ஹவர். ம். அப்போ கார்த்த நைட்டெல்லாம் ஓட்டு போட்டாங்களா? 58% இருந்து அவங்க சொன்ன நம்பர் 66% இருக்கு. 58லேருந்து 66. விச் இஸ் அரவுண்ட் எல்லா 7.8%. இடத்துலையும் கரெக்டாக பூத்து போட்டாங்கன்னு வச்சுப்போம். ம். அப்போ 1,00,000 பூத்துக்கு மேலே நடந்திருக்கு. ம். எல்லா இடத்துலையும் 600 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா கூட ஒரு இடத்துலையும் 10 ஹவர் ஆயிருக்கணும். அப்போ அடுத்த நாளைக்கு காலத்தால விடிய காலத்தால வரைக்கும் கியூ போட்டுன்னு இருந்தாங்களா? இல்லையே. அது நடந்திருக்க கூடாது. நடந்துதா? ம். அப்போ இந்த வீடியோ தாத்தான கொடு. அத குடுக்கல. நீயே சொல்ற 58%. ஆமா. நீயே அடுத்த நாளைக்கு காலத்தால 65ங்கிற 66. 66ங்கிற 7.5% ஏற்றி இருக்கிற. ம். அப்போனா எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? ஒரு கணக்கு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக போட்டிருந்தா கூட 600 பேர் ஓட்டு போட்டிருக்கணும். ஒரு ஓட்டுக்கு 1 ஹவருக்கு 1 நிமிஷமாவது ஆயிருக்கணும். ம். அப்போ 10 ஹவர் ஒரு பூத்துலேயும் வேலை நடந்திருக்கணும். ம். ராவெல்லாம் எல்லா எலெக்ஷன் பூத்துலேயும் வேலை நடந்திருக்கணும். அட்லீஸ்ட் சில பூத்துலேயாவது நடந்திருக்கணும். விச் இஸ் காலையில வேலை பார்த்ததை விட ஓட்டு விழுந்ததை விட ராத்திரி ஓட்டு விழுந்தது ஜாஸ்தி அப்படிங்கிறது. அப்படிதான் நீங்கள் சொல்கிற கணக்கு. ஓகே. ம். நான் விழுந்துதா கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல. 600 பேர் போடணும்னா ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம் ஆயிருந்தா கூட 10 ஹவர் ஆயிருக்கும். சரி 30 செகண்டில் போட்டாங்க. அப்போ ம். கூட அவனுக்கு 5 ஹவர் ஆகும். நாங்கள் இல்லைங்கிறோம். நீ பூத்தை காமிங்கிறோம் நாங்கள். ம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டுங்கிறது எப்போ போட்டாங்கன்னு கேட்குறோம். ஓகே. எதர் 66 பொய்யா இருக்கணும், ம். இல்லை 58 பொய்யா இருக்கணும். ரைட். இதுல ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். 2009வது வருஷம் முதல்ல சொன்னது 60%, ஃபைனல் டர்ன் அவுட் 59.5%, விச் இஸ் 0.5% குறைஞ்சிருக்கு. 2014ல் 1.08% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதல்ல சொன்னதுக்கும் ஃபைனல் டர்ன் அவுட்டுக்கும். 2019ல் 0.06 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24ல் 7.83% எப்படி அது மட்டும் 7.1% டிஃப்ரென்ஸ் ஆனது? இந்த எலெக்ஷனில் மட்டும் எப்படி 7.8 டிஃப்ரென்ஸ் ஆச்சு? விச் இஸ் அரௌண்ட் ஒரு 76 லட்சம் பேர் அந்த டைம்ல ஓட்டு போட்டிருக்கிறதா ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆமாம், அந்த 76 லட்சம் பேர் ஓட்டு போட்டதுக்கு உனக்கு ரெக்கார்ட் இருக்கணும்ல. இட்ஸ் a huge number. அதுக்கு கோர்ட்டும் பதில் சொல்ல மாட்டேங்குது, எலெக்ஷன் கமிஷனும் பதில் சொல்ல மாட்டேங்குது. பார்லிமெண்ட்டில் பேசினா மைக் ஆஃப் பண்ணுறீங்க. நான் அந்த ஓட்டு ரைட்டாக தப்பான்னு கேட்கல, எப்படி ஓட்டு வந்ததுன்னு தானே கேட்குறோம். இது தானே சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பீஷன். அது ஆக்சுவலி சொல்லணும் தானே சார். ஆ சரி, இப்போ வாட் நெக்ஸ்ட் ஃப்ரம் அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. இந்த ஓட்டிங் ஏறி இருக்கிற 41 லட்சம் பேர் கரெக்டாக எந்த பூத்துலலாம் பிஜேபி அந்த லிஸ்ட்டில் சொல்கிறாரு. 12,000 பூத்தில் பிஜேபி ரொம்ப மோசமான பூத்தில் மட்டும் அந்த 85 கான்ஸ்டிட்யூன்சிஸ் 85 கான்ஸ்டிடுவன்சியில் 12,000 பூத்தில் மட்டும் ஏற்றிருக்கீங்க. அந்த 85 சீட்டில் மோஸ்ட் ஆஃப் இட் என்டிஏ ஜெயிச்சிருக்குது. லோக்சபா முன்னாடி லோக்சபா எலெக்ஷன்ல ரொம்ப பூரா பெர்ஃபார்ம் பண்ண இடங்கள். சரி, அதுலேயே ஒரு எலெக்ஷன் இருக்கு. லோக்சபாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஒரு அசம்பிளியில் ஒரே ஒரு லோக்சபாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 2 வச்சிருப்பாங்க. ஒரு மிஷின் லோக்சபாவுக்கு இருக்கும், ஒரு மிஷின் அசம்பிளிக்கு இருக்கும். இதுமே நடக்கவே நடக்காது. லோக்சபா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, ஆனால் 6 அசம்பிளியும் என்டிஏ ஜெயிச்சிருக்கு. ஸோ இது அவர் லெட்டரில் எழுதுல, நான் சொல்கிறேன் இது. இப்போ இதெல்லாம் பார்க்கறச்ச ஏதோ நடந்திருக்கு. இதுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேராக தோண்டி எடுத்து என்ன ஒரு ஜனநாயகத்தில் இது ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கணும்னா என்ன நடந்திருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஸோ இத்தனை நாள் நீங்கள்லாம் நிறைய பேர் சந்தேகம் இருக்கிறவங்க ஓட்டிங் மிஷினை ரிக் பண்ணுறாங்களாங்க. ஆமாம் ஆமாம், இது ஓட்டிங் மிஷின் ரிக்கிங் இல்லை, ஓட்டர் லிஸ்ட் ரிக்கிங். இப்போ எல்லாருக்கும் என்னன்னா, ஹிந்தி யூடியூப்ல இது ராகுல் காந்தி எழுதல, ஹிந்தி யூடியூப்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒப்பீனியன் வாரணாசியில் 4 ரவுண்டு பிரதமர் ட்ரையல் பண்ணியிருக்கிறாரு. 10 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பேன் இடத்துல 1,80,000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஹோம் மினிஸ்டர் அன்னைக்கு கலெக்டர்கிட்ட பேசினா அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீ அந்த கலெக்டரோட ஃபோனும் இருக்கும், ஹோம் மினிஸ்டர் ஃபோனும் இருக்கும். ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது ஹோம் மினிஸ்டருக்கு கலெக்டர்கிட்ட பேசுறச்சா என்ன வேலை? கலெக்டர் எல்லாருமே இஸ் இன் தி கண்ட்ரோல் ஆஃப் தி இசி. அப்போ கவுண்டிங் போது ஹோம் மினிஸ்டர் எப்படி கலெக்டர்கிட்ட பேசலாம்?
ஸோ போகஸ் ஓட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து காங்கிரஸ் நான் நம்புது. போகஸ் ஓட்டிங் நடந்தது இல்லைன்னு தான் சொல்ல. ம். தான் நம்பர்ஸ். ம். நான் 2009லேருந்து சொல்கிறேன். 1% கூட மாறலை. ம். ஆமா. எப்படி 7.8% மாறித்து. ம். மகாராஷ்டிராவில் இருக்கிற அடல்ட்ஸே 9.54 crores தான். இருக்கிற மக்களே 9,54,00,000 பேர். எப்படி நீங்கள் 9,70,00,000 பேர் சேர்த்தீங்க? 5 வருஷத்துல 31,00,000 பேர் சேர்த்தவங்க 5 மாசத்துல எப்படி 40,00,000 பேரை சேர்த்தீங்க? 5 வருஷத்துல 31,00,000. ஆமா. 5 மாசத்துல 41,00,000. அப்போ இது என்னது இது? ஸோ ஒரு நம்பர் கேம் விளையாட ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடந்தது? நாங்கள் நம்பர் கேம் நடந்ததுன்னா ராகுல் காந்தி சொல்லலை. ம். எலெக்ஷன் ஃபோர்ஜரின்னு கூட சொல்லலை. ம். இது ஏன் நடந்ததுன்னு நீங்கள் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடு. ம். நானும் அந்த எலெக்ஷனில் ம். இருந்தேன்ல. ம். ம். அப்போ ஏன் நடந்தது, என்ன நடந்ததுங்கிறது நீங்கள் சொல்லணும்ல. ஸோ இதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் கடிதம். பார்லிமெண்ட்டில் பேசிட்டாரு, ம். இசிக்கு கடிதம் எழுதிட்டாரு, ம். இப்போ ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதிட்டாரு. இதுக்கு இன்னும் இசி அஃபிஷியலாக பதில் சொல்லலை. ஆமா. ம். இசி என்ன பண்ணுறாங்கன்னா, இசி சொன்னதா ஏஎன்ஐ போடுது. ம். அப்போ ஏஎன்ஐ என்ன இசிக்கு ஸ்போக்ஸ்மேன் அவன்? ம். ஒரு எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் இது தப்புங்கிறான். ம். எலெக்ஷன் கமிஷனை அடுத்த நாளைக்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இதெல்லாம் தான் நம்பர், இவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் சொன்னால் முடிஞ்சிட போகுது. ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து இது வந்து ஒரு வெல்கம் ட்ரெண்ட். யூத் பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அது எப்படி அதான் கேட்குறோம்ல, எப்படி ஜாஸ்தி ஆச்சுன்னு. இந்த இர்ரெகுலர் பேட்டர்னுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்றாங்க சார்? ஒன்றும் பதிலே இல்லையே. யூத் பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா ம். 5 மணிக்கு நீ 58ன்னு இருக்கிற, ம். அப்புறம் அது 65ங்கிற. 2009 சொல்ல, 14 சொல்ல, 19 24 மட்டும் எப்படி சொல்ற? ஒரு மாதிரி டிராஸ்டிக்கான ஒரு இர்ரெகுலர் பேட்டர்ன் அந்த இதுல தெரியுது நம்பர்ஸ்ல. ஆ. அதுக்கு பதில் சொல்லுன்னா நீ தப்பா ரைட்டாங்கிற கேள்வி கிடையாது. இது எக்ஸ்பிளைன் மக்களுக்கு சந்தேகம்னு வந்துடுச்சுல்ல. ம். அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சுனாலே நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கே சந்தேகம் வந்துருச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன்? அப்போ என்ன ஜனநாயகம் அது? இதுதான் இந்த லெட்டரில் கேட்டிருக்கு. அதில் என்ன தப்பு இருக்குது? நம்பர்ஸே ஓப்பனா பேசுதே சார். நம்பர்ஸ் பேசுது. நீங்கள் அந்த நம்பர்ஸை போட்டு காமிங்க. பாப்புலேஷனே 9,54,00,000 கவர்மெண்ட் ரெக்கார்டு. ஆனால் ஓட்டர் இருக்கிறது 9,70,00,000. இந்த 14,00,000 பேர் எங்கேன்னு வந்தாங்க? பட் இதுல பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் ஒரு மாதிரி சப்போர்ட்டிவா பதில் சொல்லியிருக்கிற மாதிரி என்ன ஒரு ஃபீல் சப்போர்ட்? வருது. ஒன்றும் பதிலே சொல்லலையே. பதில் சொன்னதா ஏஎன்ஐ சொல்கிறான். சொல்றாங்க. அதான் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காக வேப்பனா வந்து ம். பதில் சொல்லி, அப்போ அடுத்த எலெக்ஷன் ஒழுங்காக தமிழ்நாட்டில் ஒழுங்காக எலெக்ஷன் நடக்கும்னு எப்படி தெரியும்? அதான் இப்ப அடுத்த கேள்வி அதுதான். இப்போ தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. சட்டமன்ற ஆமாம், தேர்தல் இது வரப்போகுது. ஒழுங்காக நடக்கிறதுன்னு என்ன கேள்வி? ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தரப்புல இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுதுல வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த எலெக்ஷன் கமிஷன்ட்ட முன்னெடுத்து வைக்கப்படுமா? அவங்க சொல்லி என்ன யூஸ்? ம். கடைசியில் இப்போ தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்தா தான் தெரியும். அதனால இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் உஷாராகி ம். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டை வாங்கி ஒருத்தராக வீட்டில் டிக் அடிச்சா தான் இது பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் பண்ணணும். ஒருத்தரும் பண்ணியாகணும். இப்போ அந்த லெவலுக்கு இறக்கிட்டாங்க. அப்போ உங்களுக்கு சந்தேகம். ம். ம். ஓகே சார். ஓட்டு போடுறது, தேர்தல் நடத்துறதுலயே இவ்வளவு சந்தேகம் அப்படின்னா, அப்போ என்ன ஜனநாயகம் நம்ம? அப்ப ஆட்சி நடத்துறது மேல எப்படி நம்பிக்கை வரும்? அதுதான் கேள்வி. ஓகே சார். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதியிருக்கக்கூடிய லெட்டர்ல இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன, அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத தெளிவா விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்.
இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.